ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாட் ஐ ஈட் இன் அ டே அதான் பார்க்க போகிறோம். அது கூடவே குட்டி குட்டி ரொட்டீன்ஸும் சேர்த்து வரும். ஸோ காலையில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெந்நீர் போட்டுட்டு அப்புறம் ஃபில்டரில் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணுறது தான். சின்ன வயசு மெமரி ஞாபகம் வந்தது. அம்மாவை திட்டுவோம். நம்ம அம்மா என்னம்மா பாத்திர சத்தம் தூங்க முடியலன்னு. பட் நம்ம பெருசானதுக்கப்புறம் நம்மளும் அதையே பண்ணுறோம் பார்த்தீங்களோ. அதுதான் அடல்ட்டிங்காக என்னமோ அதே தான். காஃபிக்கும் அதே கதை தான். காஃபி குடித்தாதான் நமக்கு மைண்டே கிளியர் ஆகும். ஸோ எனி கான்வர்சேஷன் காலையில் காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் நடக்கும். ஸோ அம்மா ஞாபகம் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது. ஸோ வித்யுத்துக்கு ஹார்ட் ஷேப்பில் பீட்ரூட் சப்பாத்தி. இது வேலண்டைன்ஸ் வீக்குங்கிறதுனால ஒரே லவாங்கியாக சுற்றிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு ஹார்ட் ஷேப்பில் சப்பாத்தி பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ராம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால காலையில் ஓட்ஸ் தான். ஓட்ஸ் எல்லாம் எனக்கு வாயில் இறங்கவே இறங்காதுங்க. ஸோ ஐ ஃபிகர்ட் அவுட் அ வே டு மேக் இட் டேஸ்ட் குட். ஸோ வித்யுத்துக்கு இன்றைக்கி ஒரு ட்ரீட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதனால் நியூட்டல்லா அண்ட் ப்ரெட் நேற்று கொஞ்சம் சமத்தாக இருந்தால் அதனால். ஸோ ஓட்ஸ் கொஞ்சம் டாலரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும்னா எனக்கு மோரில் போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ இல்லைனா ஓவர் நைட் ஓட்ஸ் மாதிரி. ஸோ இது மோரில் போட்டு கஞ்சி தண்ணி விட்டு கொஞ்சம் விரையாக பண்ணிவிட்டு அப்புறம் தயிர் விட்டு கடலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பருப்பு பொடி நான் ஃப்ளாக்ஸ் சீட்லாம் போட்டு வித்யுத்துக்காக பண்ணியிருந்தேன். அந்த பருப்பு பொடி போட்டு கொஞ்சமாக க்ரன்ச்சுக்கு குக்கும்பர் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு ஓட்ஸுங்கிற ஃபீலிங் வராது. ஸோ இதுதான் என்னுடைய ரீசண்ட் சீட் வே டு ஈட் ஓட்ஸ். ஸோ ராம் வித்யுத்தை கொண்டு விடுறதுக்காக போயாச்சு. நான் கொஞ்ச நேரம் சான்விக்குட்டியோட ஊஞ்சலில் உட்காந்துட்டு காலையில் அவங்களோட நேப் முடிஞ்சோன்னே லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சான்விக்குட்டியை இங்கே கொஞ்சம் நேரம் என்கேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள தூங்க பண்ணியாச்சு. ஸோ சான்விக்குட்டி ஃபஸ்ட் நேப் முடிஞ்சு எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள ஹை சேரில் உட்காந்து வச்சுட்டு நான் இங்கே சைடில் லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சிம்பிள் லஞ்ச் தான். நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது அம்மா இந்த தால் பண்ணால் என்னம்மா இந்த தாலா, வெறும் தாலா அப்படின்ற வார்த்தை அடிக்கடி நான் சொல்லி எனக்கு ஞாபகம். இப்போ அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிவைன் ஃபுட் ஆகிடுச்சு. சிம்பிள் ப்ளஸ் ப்ரோட்டீன் பேஸ்ட் மீலுன்ட்டு. அதாவது வயசாகும் போது தான் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் சிம்பிள் ஃபுட்ஸ் எவ்வளோ கம்ஃபர்டிங்காக அண்ட் எவ்வளோ நல்லா இருக்குது அண்ட் அதோட டேஸ்ட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கும் போது அது அந்த ஃப்ரெஷ்னஸ் டேஸ்ட் எவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்குங்கிறது புரியுது. ஸோ பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு அதோட ஒரு தக்காளி, ஒரு செரனோ பெப்பர் போட்டிருக்கேன். நம்ம பச்சை மிளகானா ஒரு 2-3 யூஸ்வலி போடுவேன். ஸோ இதோட மஞ்சப்பொடி, உப்பு, அப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுவும் ரைஸும் நான் ஒரே இதில் இன்ஸ்டா பாட்டில் வச்சு டக்குன்னு ரெடி பண்ணுவேன். ஸோ இதுக்கு நான் ஒரு புலாவ் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோவும் பீஸும் மட்டும் போட்டால் மட்டும்தான் வித்யுத் சாப்பிட்றான். சரி, அதனால் இப்போதைக்கு இது 2 மட்டும் போட்டு அவனுக்கு இது பண்ணிடலான்னு. பாக்கியெல்லாம் சப்பாத்தியில் தான் கலந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ லைஃப் ஆஃப் அ பிக்கி ஈட்டிங் மாம். நான் சின்ன வயசில் இருக்கும் போது ரொம்ப பிக்கி ஈட்டர். எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு என்னை 25 வயசு வரைக்கும் எனக்கு கேரியர் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அந்த ரெகுலர் குழம்பு ரசம்லாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி பீட்ரூட் சப்பாத்தி இந்த மாதிரி வெரைட்டியாக தான் பண்ணி கொடுப்பாங்க. பாவம், அந்த கர்மாவோ என்னமோ. ஓகே, பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ பார்ட் ஆஃப் அடல்ட்டிங். ஸோ ரைஸில் கொஞ்சம் பொட்டேட்டோ, அப்புறம் பட்டாணி, அப்புறம் ஜீரகம், உப்பு இதெல்லாமே ஒன்றாவே போட்டுருவேன். போட்டுட்டு இதுதான் ஒரு சிம்பிள் புலாவ். இது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். எனக்கு என்ன லக்குனா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ராம்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் ஒன்றும் ஒரு பெரிய மெனுவே கிடையாது. ஆனால் அந்த எல்லோ தாலும் அந்த சிம்பிள் புலாவும் பண்ணி கொடுத்தேன்னா அப்படியே ஆனந்தமாக சாப்பிடுவார். ஸோ எனக்கு அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கி. ஸோ உள்ளே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அப்புறம் பாத்திரம்லாம் சார்ட் பண்ணிவிட்டு நான் சான்விக்குட்டியை நெக்ஸ்ட் நேப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சாலிட்ஸை ஊட்டி விட்டுட்டு அவங்கள இது பண்ணியாச்சு. அவங்க நெக்ஸ்ட் நேப் முடித்து அதுக்கப்புறமா இங்கே குக்கர் ரெடியாக இருந்தது. ஸோ அதை நம்ம எடுத்து சார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பாசிப்பருப்பு நல்லாவே வெந்திருந்தது. ஸோ இதோட ஒரு தடுக்கா மட்டும் ஆட் பண்ணிப்பேன், தாளிப்பு. அண்ட் நம்ம புலாவ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக அப்படியே உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாஸ்மதி ரைஸ்க்கும் அதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வித்யுத்துக்கு ஒரு கொஞ்சம் போர்ஷன் எடுத்து வச்சுட்டு நான் இதில் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் காரப்பொடி, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிடுவேன்.
ஸோ அப்புறம் வந்து ப்ரோட்டீனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுக்கு பன்னீர் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ராம்க்கு இது தேவையே கிடையாது அடிஷன். எனக்கு வந்து வாய்க்கு வந்து வக்கனையாக வேணும். ஸோ அதனால் ஒரு பன்னீர் மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு பன்னீர் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் எனக்கு லெமன் ஃப்ளேவர் ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, கிச்சன் கிங் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு இது ஒரு காய் மாதிரி நம்ம அந்த புலாவ், அப்புறம் தால், அப்புறம் அதோட இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். வித்யுத்துக்கு ஃபியூ பீசஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவன் வந்து கொஞ்சம் புலாவ், அப்புறம் கொஞ்சம் பன்னீர் அந்த மாதிரி சாப்பிட்டுப்பான். எக்ஸ்ட்ரா எதாவது கேட்டான்னா நம்ம சப்பாத்தி மாவு இருக்குது, பம்கின் சப்பாத்தி மாவு, அது பண்ணிக்கலான்ட்டு. ஸோ லஞ்ச் சிம்பிள் ஹார்ட்ஃபுல் லஞ்ச் ரெடி. கியூக்கம்பர்ஸும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் சைடில் வந்து தயிரில் வந்து பிஸ்டாஷியோஸ் போட்டு வச்சுட்டேன். ஸோ டின்னருக்கு தோசை மாவு இருந்தது. தோசை மாவுலாம் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் போட்டுருவோம், கீழ்வாவோ இல்லை வரகு, சாமை, ஏதோ ஒன்று. ஸோ ஆனியன் ஊத்தப்பம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம தூவினோம்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ யூஸ்வலி இந்த ஆனியன் ஊத்தப்பம் இல்லைனா குழி பணியாரமாக ஆக்கிடுறது, அதாவது மாவு அரைச்சி ஒரு 3 நாள் ஆகிடுச்சுன்னா லைட்டாக ஒரு புளிப்பு வரும் இல்லையா? ஸோ அப்போ அந்த டேஸ்ட்டை வந்து மறைக்கிறதுக்காக ஆனியன் ஊத்தப்பம் இல்லைனா காயெல்லாம் போட்டு அப்படியே குழி பணியாரம் மாதிரி ஊற்றி எடுத்துடுறது. ஸோ நமக்கு அந்த ஃப்ளேவர் தெரியாது. ஸோ இது வந்து தேங்காய் சட்னி. பச்சை மிளகாய்க்கு பதிலாக வந்து காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பொட்டுக்கடலை இல்லை, சரி அதனால் இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு தோசையும் நல்லா சூப்பராக ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே கொஞ்சம் பொடி தூவினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ராம் வந்து உன்னால் சிம்பிளாக ஒரு ரெசிபியை வைக்க முடியாது, எதையாவது ஒன்று ஆட் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வருவார். ஸோ நல்லா பொடி தோசை சட்னியோட சூப்பராக சாப்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.